கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிநீலின் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, பொல்லானின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில்
புகலிடம் கண்டு கொண்டோம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, மாக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபோரியான் ஷலோர பேக்கரபா. அப்பா உம்முடைய அடைக்கலத்துல வந்த எங்களை அப்பா ஆண்டவரே எதுவும் அணுக முடியாத ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிறேன்ப்பா. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா என்ன மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே அப்பா சஞ்சலங்களை நீக்குகிற தேவன் ஆண்டவரே. ஓரிபி கவரபா லிபா ரபா ஷல்பியோதனை ஊர்ரா மாக்கரபலபரபா தீபா லபாக்கரபா ஊரா பௌலி ஆக்கரபா தீமாரா பாக்கரபா ரிகாத நாய்க்கரபா. நேற்று மின்று மென்று மாறாத தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஐ கம் அண்ட் ஷல் பி ஓதரை லஜ்ஜ போலாகதனை மேக்கம் தியார போலார் பீக்கரபா ஊரா பாக்கரபா. அப்பா இதை யூடியூப் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் தேவையோடு கூட உங்களுடைய கத்தாவே ஆண்டவரே சமூகத்துல காத்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ரீபா ஷபலா ரபுலா ரபீக்கரபா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துரின் கிரியைகள் அந்தகார வல்லமைகள் மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும். கடன் பிரச்சனையினால கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நீயோ கடன் ஆண்டவரே கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே, கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. மலை போல இருக்கிறவங்க பிரச்சனைகளை பனியை போல லகுவாக்குவீராக டாடி. ஐ ஷமரா தீபாலபா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நியாயம் செய்யும் தேவன் என்கிற தலைப்புல நாம் செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். வாசிப்போம். லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து. அப்போ ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் இரவும் பகலும் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நீடிய பொறுமையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ நீடிய பொறுமை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நீடிய பொறுமையா இருக்கிறார். ஏன்னா அற்புதம் செய்துகிறதற்கு அவருக்கு என்ன பண்ணல, அவர் கரம் குறுகவே இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல நம்மளை உயர்த்தும்படிக்கு அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். அப்ப நீடிய பொறுமையா இருந்து சொல்றாரு, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும், யூடியூப்ல பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சகோதரிகள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரா? இந்த மனுஷங்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் அதாவது சில சகோதரிகள் பாருங்க, இதை யூடியூப்ல பார்க்கறதுனால நான் சொல்றேன், அநேக குடும்பங்கள்ல குடிச்சிட்டு மனைவியை அடிக்கிறது, திட்டுறது, இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அவங்க என்ன புலம்புவாங்க, ஒரு நியாயம் இல்லையா, இவர்கிட்ட நியாயமே இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு புலம்பி கொண்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் சில இடங்கள்ல கணவன்மார் புலம்பி கொண்டு இருக்கிறாங்க, ஐயோ எனக்கு என் மனைவி அதாவது எந்த விதத்திலையும் எனக்கு உதவியா இல்லையே, வீட்டுக்கு போனாலே எனக்கு சமாதானம் இல்லையே அப்படின்னு
சில சகோதரர்கள் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பொழுது சில மருமகள்கள் புலம்புகிறதை பார்க்கலாம். ஐயோ, எங்க மாமியார் என்னை கொடுமைப்படுத்துறாங்களே, எங்களால் இதை தாங்க முடியல, நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற மருமகள்களும் உண்டு. இன்னும் சில இடங்கள்ல அதாவது மருமகள்கள் மாமியாரை டாமினேட் பண்ணக்கூடிய மருமகள்கள் உண்டு. பாருங்க, வயதான காலத்துல அவங்கள அற்பமாய் நினைக்கிறதே ஒரு பாவம். அல்லேலூயா. சின்ன வயதுல இருந்து உங்க தாய் தகப்பன் எப்படி அவங்கள பராமரிக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களுடைய மாமியாரும் மாமனாரும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் மாமியார் மாமனார வயசான காலத்துல அவங்கள உதாசீனப்படுத்துறது, இல்ல ஹோம்ல கொண்டு சேர்க்கிறது, இப்படி அநேக காரியங்களை பார்க்கிறோம். அப்போ ஹோம்ல கொண்டு சேர்க்கும் போது அவங்க உள்ளம் சொல்லும், ஐயோ, நான் எப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்த்தேன், என்னைய கொண்டு இப்படி ஹோம்ல சேர்த்துட்டாங்களே. அந்த புலம்பல், அந்த வேதனை. அவங்க சொல்லுவாங்க, நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களா? ஒருவேளை அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம், அறியாதவங்களா இருக்கலாம். அவங்கவுங்க கடவுளை பார்த்து என்ன கேட்பாங்க? நியாயம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம் தேவன் அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாருக்கு அவர் நியாயம் செய்வார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல அவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாட்டுக்கு ஆண்டவரை கூப்பிடலன்னா அவர் நியாயம் செய்ய மாட்டார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நியாயம் விசாரித்த நியாயாதிபதி எப்படி நியாயம் விசாரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், லூக்கா 18:1-6 வரைக்கும் நம்ம படிப்போம் என்று சொன்னால், அதுல அந்த நியாயாதிபதியை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதியாம்? அநீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அப்போ ஒரு அநீதி நிறைந்த நியாயாதிபதி எப்படி அவன் நியாயம் விசாரிக்கிறான் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட அதாவது ஒரு ஏழை விதவை போய் கேட்கிறா, எனக்கு நியாயம் செய்யின்னு கேட்கும்போது அந்த விதவை அடிக்கடி வந்தோடனே இவன் சொல்றான், நீ போ, நியாயம் செய்யறேன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம பணத்துக்காக யாருக்கிட்டையாவது போய் நின்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு என் கையில இல்லையே, நாளைக்கு வாங்க தரேன். அடுத்த நாள் போனா சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு இல்ல, இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க. அப்போ என்னன்னா அவங்களுக்கு இருக்கும், கொடுக்க மனசு இருக்காது. அதே போல இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி ஒவ்வொரு நாளும் ஏமாத்தும் போது ஒரு நாள் நினைக்கிறான், இவ சும்மா நம்மளை தொந்தரவு பண்றாள, அதனால என்ன பண்ணணும், இவளுக்கு நீதி செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ உலகப்பிரமான ஒரு நியாயாதிபதி, அநீதியுள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்யணும்னு நினைச்சா, நம்ம தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும். எதுல நியாயம் கிடைக்கலையோ, எதுல நீங்க போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்டு அவமானப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை அது சொத்து விஷயமா இருக்கலாம், தாய் தகப்பன்ட்ட கூட போய் கேட்கலாம், இல்லாவிட்டால் உங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் கேட்கலாம். ஆனா கேட்டு எந்த இடத்துல வெட்கப்பட்டு வந்தீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நியாயம் செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு நியாயம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல வேதத்துல நியாயம் தீர்த்த இன்னொரு நபரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்க, இது ஏழை விதவை அநீதியுள்ள நியாயாதிபதியை தேடி போனான். ஆனா வேதத்துல இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா உலகப்பிரமான ராஜாவை தேடி போறாங்க. அதாவது 1 ராஜாக்கள் 3:16-28 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, 2 வேசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2 பேரும் வேசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் பிள்ளை பெற்றவர்கள். ஒரு நாள் ஒருத்தி பிள்ளை பெறா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3 நாள் கழித்து இன்னொருத்தி பிள்ளை பெறா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு நாள் பிள்ளை பெற்று
ஒருத்திக்கு குழந்தை பிறந்துச்சு, 3 நாள் கழிச்சு இன்னொருத்திக்கு பிள்ளை பிறக்குது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா தூங்கும் போது ஒருத்தி அவ பிள்ளை மேல அப்படி சாஞ்சி படுத்து அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு. இப்ப இறந்தவளுக்கு தெரியும் அது தான் பிள்ளைன்னு சொல்லி. ஆனா அதை எடுத்து பக்கத்துல இருந்த பிள்ளைக்கு கிட்ட, அவங்க தாய் கிட்ட கடத்திட்டு இந்த பிள்ளைய இவ எடுத்துக்கிட்டா. காலையில 2 பேரும் சண்டை போடுறாங்க, இது ஏன் பிள்ளை ஓன் பிள்ளை. பாருங்க, ஒரு தாய்க்கு தன் பிள்ளை எங்க இருந்தாலும் அடையாளம் தெரியும். தெரியுமா தெரியாதா? அது குழந்தைனா கூட, நிறைய குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு தடவை காமிச்சிட்டாங்க, அப்புறம் போய் எல்லாத்தையும் ஒன்று போல கூட்டு போய் எல்லாத்தையும் ஒன்னா படுக்க வச்சா உங்க பிள்ளை தெரியுமா தெரியாதா? ட்ரெஸ்ஸை வச்சு இல்லை, அந்த முகத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இதுதான் என் பிள்ளைன்னு சொல்லி. அப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு கடைசியில இந்த சண்டையை கொண்டு போய் ராஜா கிட்ட போறாங்க. இந்த ராஜா போய் ராஜா கிட்டே எந்த ஒன்றுன்னு சண்டை போடும்போது அவர் சொல்றார், ஒரு கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்றார். நீளமான கத்தியை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்த உடனே ராஜா சொல்றாரு, இந்த உயிரோட இருக்கிற பிள்ளைய 2ஆ பிளந்துரு, ஆளுக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னு தீர்ப்பு சொல்றார். உடனே அந்த உண்மையான தாயினுடைய குடல் துடிக்குது. அவ சொல்றா, இல்ல இல்ல ராஜாவே, அது அவளே வளர்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றா. ஆனா போலியான தாய் சொல்றா, இல்ல இல்ல 2ஆ பிளந்து ஆளுக்கு பாதி கொடுங்க. அப்போ ராஜா சொன்னாரு, இவ இல்ல, இவள் தான் உண்மையான தாய் என்று சொல்லி. அப்போ உலக பிரமாண தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு நியாயம் தீர்த்த சாலமோனை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரா? சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில யார் யார்கிட்ட நியாயம் கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யார்கிட்ட நியாயம் கிடைக்காம இன்னைக்கு வந்து நிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நியாயம் செய்வேன். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதத்துல ஆண்டவருக்கு அந்த, அதாவது அப்போஸ்தலர் 10:42 இயேசு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவானவர் யாரு? அந்த தேவனால, பிதாவால உண்டாக்கப்பட்ட நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:8 சொல்லப்பட்டிருக்கு, நீதியுள்ள நியாயாதிபதி என்று பவுல் ஆண்டவரை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் யாராம்? நீதியுள்ள நியாயாதிபதி. வேதாகமத்துல நியாயம் கேட்டு இயேசு கிட்ட வந்த ஒரு நபரை குறித்து நாம் முதலாவது பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும். யோவான் 8:1-3 வாசி. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டால். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு விபச்சார ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் செய்தால் மோசே நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்போ ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இவர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவங்க எல்லாம் சுத்தி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க? கையில கல் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இவங்களை பொருட்படுத்தாம தரையில எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்பவும் திரும்பவும் இவங்க என்ன பண்றாங்க? இவளை என்ன பண்ணணும் நாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்கள யாரு பாவம் இல்லையோ, பாவம் செய்யலையோ, அவன் என்ன பண்ணணும்? முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குனிஞ்சி விரல்னால தரையில எழுதிட்டு இருக்கிறார். இதை பார்த்தாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், எழுதுனது என்ன எழுதியிருப்பாரு? வந்தவங்க எல்லாருடைய பாவத்தையும் அதுல எழுதியிருப்பார். ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம் அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் தெரிந்திருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்பாக்கு தெரியாது, அம்மாக்கு தெரியாது, ஹஸ்பண்டுக்கு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி எழுதின உடனே தரையில எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படியே ஒவ்வொருத்தரா கல்லை கீழே போட்டுட்டு சைலண்டா போயிடுறாங்க.
ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கறாரு, இந்த விபச்சார ஸ்திரீயை தவிர யாருமே அந்த இடத்துல இல்லை. உடனே என்ன சொல்றாரு, எங்கம்மா உன் மேல கல்லெறிய வந்தவங்களாம் எங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் அதாவது அவ சொல்றா, இல்ல ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் நியாயாதிபதி, அவர் ஜட்ஜு. இப்ப இரக்கத்தின் நியாயாதிபதியா இருக்கிறார். இன்னும் கேட்டா அவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கத்தின் நியாயாதிபதி. ஜட்ஜுக்குன்னா இரக்கம் இருக்குமா? இருக்காது. அவர் வரப்போறார் ஒரு நாள் இரக்கமற்ற சூழ்நிலையில அவர் நியாயாதிபதியா ஜட்ஜா இந்த உலகத்துக்கு வரும்போது அப்ப இரக்கம் காட்டவே மாட்டார். இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அதனால பாவம் பெருகிற இடத்துல என்ன இருக்குது? கிருபை இருக்கு. கிருபை பெருகிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாவம் செய்யறவங்களுக்கு எதுவுமே நடக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் நல்லா தானே குடிக்கிறான், நல்லா தானே எல்லாத்தையும் செய்யறான், எல்லா பாவமும் செய்யறானே, அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையா? நடக்கலன்னா ஆண்டவருடைய கிருபை அவங்கள என்ன பண்ணுது? தாங்கி கொண்டு இருக்கு. ஒரு நாள் வரும், ஆண்டவர் இரக்கம் செய்யாத ஒரு நாள் வரும். அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்கள தப்புவிக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு ஒரு காலத்துல நீங்களும் நானும் உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தோம்ல, உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டிருந்தோம். பாவத்தை அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து நீதிமான் என்கிற பெயரை நமக்கு சூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்னா யாரு? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் நீதிமான்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்மலாம் நீதிமான்கள்ன்ற பெயரை வச்சிருக்கிறோம். நீதிமானா உலகத்துல வாழ்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன்னு சொல்லலாம், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அந்நிய பாஷையெல்லாம் பெற்று கூட நம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததா இல்லாமல், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நீதிமான்களா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவரே அந்த ஜட்ஜு, அதாவது நியாயாதிபதியா இருந்து அந்த பாவியான ஸ்ரீக்கு அவர் என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாத, நான் உன்னை மன்னிச்சிட்டமா அப்படின்னு அனுப்புறாரு. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படிதான் ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து இன்னைக்கு அவர் நம்மளை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு நிகராக உலகத்துல எந்த அன்பு ஈடு செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அன்பை தாயின் அன்புக்கு சில ஒப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தாய் அன்பு எல்லா அன்பை விட மேலானது. ஆனா அதை காட்டிலும் மேலானது நம் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போகும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அன்பு தணிஞ்சு போகுது இல்ல. நிறைய தாயே பிள்ளைகளை கொல்ற அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால தாய் அன்பு கூட போயிடுச்சு. ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்பு, அவர் ஒரு நாளும் அந்த அன்பு குறையாது. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது நபரை நாம் பார்க்கலாம். அதாவது எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பாவியான ஸ்திரீக்கு ஆண்டவர் நியாயம் செய்தார். இரண்டாவது எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் நியாயம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் நியாயம் செய்தார் என்று சொன்னால் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19:1. ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. சரி, இப்போ இந்த ராஜா எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு? அந்த செய்தியை கேட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி தேவாலயத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? எந்த செய்தியை கேட்டான்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 2 நாடுகளிடையே சண்டை வருது. ஒன்னு அசீரியா ராஜா, இன்னொன்னு அந்த அசீரியா ராஜா யாருன்னா ஜனகரிப். அடுத்தது இஸ்ரவேலின் ராஜா, அவர் எசேக்கியா. 2 நாட்டுக்கு இடையில சண்டை வருது. இப்போ அந்த அசீரியா ராஜாவுடைய படை தளபதி ஒருத்தன் இருந்தான். அவன் தான் யாரு? ரப்சாக்கே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ரப்சாக்கே என்கிறவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவன் படை தளபதியா இருந்தான்.
ஆனால் அவன் இந்த எசேக்கியா ராஜாவை என்ன பண்றான், ரொம்ப கேவலமா பேசுகிறதை பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19, 20 வாசி. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19, 20. ரப்சாக்கே அவர்களை நோக்கி ஆன் பண்ணிட்டியா? ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டென்று நீ சொல்கிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அல்லேலூயா. பாருங்க, இத மாதிரி அவன் இன்னும் கேட்டா இதுக்கு பின்னால நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அசிங்கமா அந்த எசேக்கியா ராஜாவை திட்டுறத பார்க்கலாம். இன்னொன்னு 23ஆம் வசனம், நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவரோட சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்பியிருக்கிறாய். பாருங்க, அவன் இன்னும் ஒரு படத்தளபதி இன்னொரு நாட்டுடைய படத்தளபதியை பார்த்து கேட்கிறான், ஒரு 2000 குதிரை கொடுக்கறேன், இது மேல ஏறுறதுக்கு உங்க நாட்டுல ஆள் இருக்கா அப்படின்னு அதை கேட்கிறான். அதை கேட்கும்போது அந்த எதிரி நாட்டு படை தளபதி எப்படி மனசு உடைவாங்கல்ல, இப்படி இன்னும் அநேக காரியங்களை அவன் கேட்கிறான். ஆனா இப்படி கேட்கும் போதெல்லாம் அவங்க மனசு என்ன சொல்லியிருக்கோம்? ஆண்டவரே, இப்படி பேசுறான்களே, நியாயம் செய்ய மாட்டீரா அப்படின்னு அவங்க மனசு அடிச்சிருந்திருக்கும். இதை கொண்டு ராஜா கிட்ட சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, அவர் ரெட்டு உடுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போகிறார். அல்லேலூயா. ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு சண்டை வருதுன்னா அந்த ராஜா தன்னுடைய போர் படைகளை ஸ்ட்ரெங்த் பண்ண வேண்டும். போர் படையில் இருக்கிற ஆட்களை கவுண்ட் பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லைன்னா பக்கத்து நாட்டு ராஜாக்களை என்ன பண்ணணும், அவங்க அதாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது எதிரி படை கிட்ட என்ன பண்ணலாம், பக்கத்து அண்டை படைகள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். எதுவுமே கேட்காம எசேக்கியா ராஜா செய்தது என்னன்னா, அவன் போய் ஆண்டவர்கிட்ட தன்னை சரண்டர் பண்றான். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முதலாவது தேவாலயத்துக்கு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம எங்க ஓடுறோம்? ஊழியக்காரர்களை நோக்கி ஓடுகிறோமா, இல்லைன்னா தேவனை நோக்கி ஓடுகிறோமா? உங்க வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது போக வேண்டிய இடம் எங்க தெரியுமா? ஆண்டருடைய பாதபடி. ஹல்லேலூயா. அதனால ஆண்டருக்குன்னு ஒரு பெரிய ஏசாமி போட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு லைட்டை போட்டு அப்படிலாம் கும்பிட சொல்லலை. ஹல்லேலூயா. எந்த போட்டோலையும் தேவன் இல்லை. அல்லேலூயா. அவர் ஆவியானவராய் இருக்கிறார். அவர் ஆவியானவராய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பெரிய ஃப்ரேம்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு சீரியல் பல்பெல்லாம் போட்டு ஒரு நல்ல மாலையை போட்டு, அவர் செத்த கடவுள் அல்ல, அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு ஒரு சீரியல் பல்பும் வேண்டாம், ஒரு மாலையும் வேண்டாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நீங்க இருந்த இடத்துல ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா, இவங்க இப்படிலாம் பேசுறாங்களே, நீங்க நியாயம் செய்ய மாட்டீங்களான்னு நீங்க ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிச்சா போதும், அந்த கண்ணீருக்கு என் தேவன் பதில் தருவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த எசேக்கியா போய் ஆலயத்துல அழுகிறான். அடுத்து அவன் செய்த ஒரு காரியம் என்னன்னா, 19ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிறியா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4. இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை.
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார். பாருங்க, அதாவது இவங்க போய் சொல்றாங்க, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கமாயிருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க உடஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா அசிரியா நாடு பெரிய தேசம். அந்த இடத்துல இருந்து இவங்க ஒரு சின்ன படை, அதனால பயந்து என்ன பண்றாங்க, அடுத்தது ஏசையா தீர்க்கதரிசிக்கு என்ன பண்றாங்க, செய்தி அனுப்புறாங்க. ஆட்களை வைத்து செய்தி சொல்லி அனுப்புறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேட வேண்டியது தேவனை, இரண்டாவது ஊழியக்காரருடைய ஆலோசனையை. நல்ல ஊழியக்காரர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது, இப்போ ஏசையா போய் சொன்ன உடனே ஏசையா கிட்ட அவர் என்ன சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பாருங்க, ஒரு செய்தியை கேட்டு அவன் தேசத்துக்கு திரும்பி போயிடுவான். அது மட்டும் இல்லை, அவன் தேசத்துல அவன் பட்டயத்தால் விழ பண்ணுவேன்னு சொல்றார். 2 காரியம் சொல்றாரு. ஒரு செய்தியை கேட்டு அவன் திரும்பிடுவான், இன்னொன்னு அவன் தேசத்துல அவன் இறந்து போயிடுவான், செத்துருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். 2 காரியத்தை சொல்றாரு. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இந்த 2 காரியத்தை சொன்னது நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னால தேவன் ஏன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நியாயம் செய்தார் என்று சொன்னால், அதாவது 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18:3 கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ணணும், செம்மையானதை செய்யணும். அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வரணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவனா என்ன, சினிமா பார்க்கறது பாவமா கேட்டா பாவம் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கறது பாவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதாவது சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் எங்கேயாவது ஒரு லெட்டர் இருக்குதா அப்படின்லாம் பேசுற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அதுல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகள் யாவன, அதுல கனிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாம்சத்தின் கிரியைகள்ல சொல்லப்பட்டிருக்கு களியாட்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த களியாட்டுனா பொழுதுபோக்குன்னு அர்த்தம். பொழுது போகாம எந்த காரியத்தை செய்தாலும் களியாட்டுல சேரும். அப்போ இன்னைக்கு வயசான ஒரு தாத்தா பாட்டியை கேளுங்க, அவங்களும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, உட்காரக்கூட முடியாது, ஆனா உட்காந்து டிவி பெட்டி முன்னால என்ன பண்ணுவாங்க, சினிமா பார்ப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஏன் பாக்குறீங்க அப்படின்னா, பொழுதே போலப்பா அதனால பாக்குறேன். அப்ப பொழுது போகாம பார்க்கறது தான் சினிமா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொழுது போகலன்னு சொன்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஏன் பொழுது போகல, நீ ஆண்டவரை நல்லா துதிக்கணும். உங்களை என்னையும் ஆண்டவர் எதுக்குங்க படைச்சிருக்கிறாரு, அவரை துதிக்க தான் படைச்சிருக்கிறார். ஆண்டவரை துதிக்க, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம துதியா சொல்றோம், என்ன சொல்றோம், புலம்பி தள்ளுவோம். வீட்டுக்கார் திட்டிட்டு போயிட்டா வீட்டுக்காரை பத்தி புலம்பி தள்ளிடுவோம். பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னா பாரு இதுங்களுக்கு என்னெல்லாம் நான் செய்கிறேன், இப்படி கீழ்ப்படியாம இருக்குத, அது ஒரு பக்கம் புலம்புவோம். எங்கெங்க வாயில துதி வரும், துதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எதுக்கு பிறந்திருக்கோம் இந்த உலகத்துல, துதிக்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண, ஆண்டவரை போற்றி புகழ. அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டு மீதி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஆண்டவருக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சினிமா சீரியல் மட்டும் கிடையாது, யூடியூப்ல வேண்டாத காரியங்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள் லவ் பண்ணுது. எத்தனாவது, 3ஆவது 4ஆவது படிக்கும்போது, இன்னும் கேட்டா 1ஆவதுல கூட அந்த காரியம்லாம் நடக்குது இன்னைக்கு. என்ன இந்த பிள்ளைங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த சினிமா கையில நீங்க கொடுக்குற மொபைல் சொல்லி கொடுக்குது இதெல்லாம். அப்போ
அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு இது லவ்னா என்னன்னே தெரியாது. அதுங்க போய் இன்னைக்கு தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஆகும்? இதை மாதிரி போய் மாட்டிக்கிட்டா பாடத்தை படிக்க மாட்டாங்க, மண்டையில பாடம் ஏறாது, மீதி எல்லாம் ஏறும். அல்லேலூயா. அதனால தாய்மார்கள் என்ன பண்ணணும்? மொபைலை கொடுக்காதீங்க, சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. பெரிய பிள்ளைங்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டா 10 மணிக்கு மேல செல்போனை பிடுங்கி வச்சிருங்க. அம்மா அப்பா என்ன பண்ணணும்? தாய்மார் தான் அதை கவனிக்கணும். அந்த பெரிய அதாவது டீனேஜ் பிள்ளைகளா இருந்தா 10 மணிக்கு மேல செல்போனை என்ன பண்ணிடணும்? கையில வாங்கிக்கோங்க. உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் செல்போனை கொடுத்தீங்கன்னா கெட்ட பிள்ளைங்களா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18:5 வாசிப்போமா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அடுத்தது, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் போதும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. பாருங்க எவ்வளவு நல்ல சர்டிபிகேட்ல, அந்த ராஜாவை போல ஒருத்தனும் இல்லையா, அந்த அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஆனா பின்னால அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டும் போது அவர் மாறினார், அது வேற. ஆனா இப்ப எப்படி இருக்கிறாரு? உண்மை உத்தமமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியாவுக்கு தேவன் நியாயம் செய்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. இன்னைக்கு நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை முறை ஆண்டவரை நம்ம விட்டு பின்வாங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு? நான் ஒழுங்கா தானே சபைக்கு போனேன், ஒழுங்கா தானே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கெல்லாம் போனேன், ஒன்றும் செய்யலையே. ஒன்றும் செய்யாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். உங்களுக்கு அது தெரியாது. சிலர் நினைப்பாங்க, என்னடா 4 வாரம் போயிட்டான், 5 வாரம் போயிட்டான், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆனால் திடீர்னு செய்வார். அது உங்க கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம வந்த உடனே ஏதாவது நடந்துடணும்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த உடனே நடக்காட்டா கூட நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். இப்போ பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா அவன் பின்வாங்கி போகல, அவரை சார்ந்திருந்து. ஒரு கொடி அந்த செடியை சார்ந்து இருக்கும் இல்ல? கொடி பார்த்தீங்கன்னா தன்னால் அது காயெல்லாம் காய்க்குமா? இல்லை. அது ஒரு செடியில போய் அது சுத்தி படர்ந்தாதான் அதுல கனி கொடுக்கும். அப்போ இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர் திராட்சை செடி, நம்மலாம் யாரு? கொடி. இந்த கொடி என்ன பண்ணணும்? அவரை சார்ந்து இருக்க வேண்டும். சார்ந்து இருந்தா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசிமா. 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளி. இன்னொன்னு பாருங்க, அசீரிய ராஜாவை அவன் சேவிக்கல, பயப்படல. அவன் வரானே, இவ்வளவு பெரிய படையா இருக்குன்னு பயந்தானா? இல்ல. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதனால அந்த பெரிய தேவன் அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் பயப்படாம என்ன பண்றான்? அவன் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இத மாதிரி அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருந்ததுனால தான் தேவன் அவனுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி நியாயம் விசாரித்தார்? 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய். பாருங்க, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்ட அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தானாம்.
1,85,000 பேர் ஒரே நாள் இரவுல இந்த அற்புதம் நடக்கிறத பார்க்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும். அல்லேலூயா. ஒரே நாள் இரவுல யார் உங்களுக்கு பணம் கொடுக்காம இருந்து இவ்வளோ நாள் இழுத்து அடிக்கிறாங்களோ, ஒரு நாள் இரவு போதும் உங்களுக்கு காலையில நல்ல செய்தியை கேட்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதாங்க செய்வார். அவர் நல்லவர். ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குறவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இவங்க கிட்ட 2000 பேர் இருக்கிறாங்களான்னு கேட்டான்ல. அந்த குதிரை 2000 தரேன், இதுல ஏறுறதுக்கு உங்க நாட்டுல 2000 பேர் இருக்கிறாங்களா போர் வீரர்கள்னு கேட்டான். ஆனா ஒரே நாள் நைட்டுல 1,85,000 பேர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தூதனை கொண்டு சங்கரித்தார். அல்லேலூயா. கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதம் செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவர் வழிகள்ல இருக்கணும். கர்த்தருக்கு வைராக்கியமா எசேக்கியா இருந்தான். அதனாலதான் 31ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அப்ப ஆண்டவர் நமக்காக சில காரியத்தை செய்யணும்னா நம்ம ஆண்டருக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும். இப்ப 4 பேர் ஃப்ரெண்டு போறீங்க. இப்போ ஜென்ஸ் எடுத்துக்கிட்டா இப்போ 4 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. அதில் 2 பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, 2 பேர் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க. ஆனால் எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் நல்லா தண்ணி அடிக்கிறதையும் வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை தொடக்கூடாது. அந்த ட்ரிங்க்ஸை தொடக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல நீ யாருன்றத அவங்க பார்க்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா, உலகத்துல இருக்கிற பிள்ளையா? அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தோடு மிங்கிள் ஆகவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? இஸ்ரவேலோ தனித்து வாசம் பண்ணுவான். நம்மளாம் யாருங்க? இஸ்ரவேலர்கள். நம்ம என்ன பண்ணணும்? தனித்து தான் வாசம் பண்ணணும். இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். நல்ல எல்லாருக்கூடயும் நம்ம பேசணும், பேசாம இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும். ஆனாலும் நம்ம குறிப்பிட்ட ஆண்டவருடைய கற்பனைகள் என்று வரும்பொழுது தனித்து வந்துடணும். அல்லேலூயா. அவங்களோட சேர்ந்து நிற்க கூடாது. ஃப்ரெண்டு கிறிஸ்தவங்கள தான் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு கிடையாது. நீ யாரை வேணா ஃப்ரெண்டு பிடி. ஆனா அவங்க எல்லாம் ஒன்று கூடி சில காரியங்களை செய்யும் போது தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அந்த காரியத்தை விட்டு விலகி வந்துடணும். அல்லேலூயா. அவர்களோட சேர்ந்துட்டு நம்மளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஊரோடு ஒத்து போற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ அது மட்டும் இல்லை, அவனுக்கு நடந்தது என்ன? அந்த அசீரியா ராஜாக்கு வாசிப்போமா 37. தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரரத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பாருங்க, அந்த அசீரியா ராஜா ஜனகரிப்புக்கு நடந்தது என்ன? அவன் ஊர்ல போய் நிஸ்ரோகின் கோவில்ல பணிந்து கொள்ற போது அவங்க பிள்ளைங்களே அவனை வெட்டி தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? அதாவது பிள்ளைங்களே அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ என்ன இல்லைங்க, அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொன்ன காரியங்கள் நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறினதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் சில வாக்கு தத்தங்களை கொடுத்தால் அந்த வாக்கு தத்தங்கள் கட்டாயம் என்ன பண்ணும்? நிறைவேறும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யுரைக்காது. காலம் தாமதமானாலும் தேவன் சொன்னதை சொன்னதுதான். அல்லேலூயா. அவர் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல. மனமாற யாரு இல்ல? மனுஷன் அல்ல. மனுஷன் தான் என்ன பண்ணுவான்? அப்பப்ப மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்ல. ஆனா இடத்துக்கு இடம் ஒண்ணு மாறும். என்ன மாறும்? பச்சந்தி இல்ல, அது இடத்துக்கு இடம் மாறும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே போயிடுவாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி மாறவே கூடாது. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? ஒண்ணு போல இருக்கணும். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் நியாயம் செய்தது போல அடுத்து ஒரு நபருக்கு தேவன் நியாயம் செய்கிறார். அதுதான் யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு தேவன் ஏன் நியாயம் செய்தார் அப்படின்னு சொல்லி யோசேப்பு கதை எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த யோசேப்பு கதையை நம்ம போக வேண்டாம். ஆனா ஏன் அவனுக்கு நியாயம் செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த யோசேப்பு ஒரு வாலிப மகன்.
அவனுக்கு 17 வயதுல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாட கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, 17 வயதுல தேவன் என்ன பண்றாரு? தரிசனத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இவன் அந்த 17 வயதுல தன் அண்ணன்மார்கள் செய்யற தவறெல்லாம் என்ன பண்ணிடுவான்? அப்பா கிட்ட போய் கோல் மூட்டுவான். ஏன்? இவன் கர்த்தருடைய பிள்ளையா இருந்ததுனால, ஐயோ நம்ம அண்ணனுங்க தப்பு செய்யறான்களே, இது அப்பா கிட்ட சொல்லணும்னு போய் சொல்றான். இவனும் அவங்களோட சேர்ந்தா இவனும் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பான்? அவங்க செய்யற தவிர இவனும் செய்திருப்பான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவனை செப்பரேட்டா வேறு பிரிக்கிறார். அல்லேலூயா. வேறு பிரித்து அவன் என்ன பண்றான்? அவங்க அப்பாக்கு அவன் கடைசியா பிறந்ததுனால பலவர்ண அங்கேயே செய்து கொடுக்கிறார். இது அண்ணன்மார்களுக்கு ஒரு பொறாமை. இப்படிப்பட்ட காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஓ அரிக்கட்டு நிமிர்ந்து நின்னது, மற்ற அரிக்கட்டெல்லாம் உன்னை என்ன பண்ணிச்சு? வணங்கி நிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கெல்லாம் ஒரே அவங்களுக்கு பொறாமை, அவன் மேல பொறாமை வந்துருச்சு. இன்னொன்னு, இவனை எப்படா தீர்த்து கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதானே? ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிறந்தா அண்ணன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தம்பி செய்வான், தம்பி நல்லா இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் செய்வான். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்க்குறோம். அதுவும் யாரு? கிறிஸ்துவ வீடுகளில். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாந்திரிகம் செஞ்சு அடிச்சுக்கிறானுங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது இன்னொரு பக்கம். ஆனால் கிறிஸ்தவர்கள் துணிகரமாய் மாந்திரிகத்தை செய்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றவங்க செஞ்சால் கூட பரவாயில்ல. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. எனக்கு உண்மையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு ஆண்டவரை இன்னொரு சொப்பனம் கொடுக்கிறார். அவனுக்கு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நின்றது. இதை ரெண்டையும் கொடுத்த உடனே அவர் கேட்கிறார், அவங்க அப்பா, என்னடா அம்மா நான் எல்லாம் உன்னை வணங்கி நிப்போமா அப்படின்னு கேட்கிறார். ஆனாலும் கேட்டாலும் அவன் சொன்ன வார்த்தை அவர் இருதயத்தில் வைத்து அவர் யோசிக்கிறார். இப்ப இந்த 2 சொப்பனத்தையும் கொடுத்த உடனே அண்ணனுங்க பகைக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு தண்ணி இல்லாத குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டு பக்கத்திலே உட்காந்து ஈவிறக்கம் இல்லாம சாப்பிட்றானுங்க. எப்படிங்க சாப்பாடு வரும்? கூட பிறந்த தம்பி தூக்கி குழிக்குள்ள போட்டுட்டு அவன் என்ன பண்றான்? சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேல்கிட்ட வித்துட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. திரும்ப அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க போத்திபார்ட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்போ தேவன் யோசேப்புக்கு நியாயம் செய்ய ஒரு காரணம் என்னன்னா, அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். வாசிப்போமா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்கை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளே ரீங்காரம் இடணும். ஹல்லேலூயா. அநேக நேரம் இந்த இதை நீங்க செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, பாவம் செய்ய முடியாத சூழ்நிலை, பாவமே செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா பாவம் செய்ய மாட்டோம். ஆனா சூழ்நிலை பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னா அந்த நேரத்துல பாவம் செய்யாம இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்குறீங்களான்னா, அம்மா டிவியே இல்லைம்மா எங்கள் வீட்டில். டிவி இல்லாதனால சினிமா பார்க்கலையா? இல்லை சினிமா பார்க்காதனால டிவி இல்லையா? ஆனால் சொல்கிறது என்ன சொல்லுவாங்க? டிவியே இல்லை எங்கள் வீட்டில், ரிப்பேரில் இருக்குது. அதான் நான் சொன்னேன், டிவியே இல்லை ரிப்பேரில் இருந்தால் உங்கள் கையில் கை அடக்கத்துக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்களே, ஒரு குட்டி சாத்தானே, அதில் எல்லாமே அது உள்ள தானே இருக்குது. இருக்குல்ல. டிவி எதுக்கு? டிவியை போட்டால் பப்ளிக்காக பார்க்கணும். அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க. மொபைலில் பார்த்தா நீ என்ன பார்க்குறன்னு யாருமே பார்க்க மாட்டாங்களே. இன்னைக்கு அவ்வளோ வசதி ஆயிட்ட பிறகு டிவி எதுக்கு? டிவி வந்த பிறகு சினிமா தேட்டர் வேண்டாம். இப்போ இது செல்ஃபோன் வந்த உடனே, ஐஃபோன் வந்த உடனே என்ன வேண்டாம்? டிவி வேண்டாம். இதே போதும், இன்னும் என்னென்ன வரப்போதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினா, விலகி ஓடாம அந்த போத்திபார் மனைவி இஷ்டத்துக்கு அவன் அடிபணிஞ்சிருந்தானா அந்த வீட்டில் இவன் தான் ராஜா இல்லை. இவன் நல்லா சொகுசா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த அனித்தியமான பாவ சந்தோஷம், அந்த உலக சந்தோஷத்தை உதறினதுனால தான் அவன் ஆண்டவர் எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா.
பாருங்க. ஆனா இவன் அப்படி ஓடுனதுனால இவனுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தாங்களா? இல்ல. இவனை கொண்டு எங்க போட்டுட்டாங்க? ஜெயில்ல கொண்டு போட்டுட்டாங்க. பாருங்க, 2 வருஷம் அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டான். பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன மறக்காதப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்தே போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் நன்மை பெற்றவர்களாம் என்ன பண்ணுவாங்க? மறந்தே போயிடுவாங்க. அல்லேலூயா. கூடவே இருப்போமா, கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னுவாங்க. ஆனா பாதியில என்ன பண்ணுவாங்க? நட்டாத்துல விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க. இல்ல, உங்க வாழ்க்கையிலும் அது அநேகம் நீங்க அனுபவிச்சிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த இடத்துல யோசேப்பு 2 வருஷம் ஜெயில அடைக்கப்பட்டான். ஆனாலும் அவன் ஆண்டவரை மறுதலிக்கல, ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஏசப்பா, நீங்க எப்ப எனக்கு நியாயம் செய்வீங்க? எப்போ எனக்கு நியாயம் செய்வீங்க? அவன் ஜெபிச்சிருந்திருக்கலாம் அந்த அந்த சிறையில. ஆனா ஆண்டவர் அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, உலகத்துல எந்த மந்திரவாதியாலையும் என்ன பண்ண முடியல, சாஸ்திரிகளாலும் மந்திரவாதிகளாலும் யாராலுமே அந்த அர்த்தம் சொல்ல முடியாம, அப்பதான் சொல்றான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஜெயில ஒரு எபிரேய பிள்ளையாண்டன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, அவன் கரெக்டா சொல்லுவான். பாருங்க, மறக்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்தார். பார்வோனுக்கு முன்பாக அவர் கண்ட சொப்பனத்துக்கு வெளிப்பாட சொன்ன இந்த யோசேப்பு சொன்னதுனால இவனுக்கு என்ன நடந்தது? ஆதியாகமம் 41 அதிகாரம் 41. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதன் யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு அதாவது உலகப்பிரமான ஒரு சந்தோஷத்தை, நம்ம அந்த கொஞ்ச நேர இன்பத்தை நம்ம வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கணும் என்று சொன்னால், தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறார்ல யோசேப்புக்கு, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவன் இஷ்டப்படி, அதாவது கையும் காலையும் கூட அசைக்க கூடாதுன்னு 44ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டார் ராஜா. பாருங்க, அடிமையா போன அவனை எகிப்துக்கு அவனை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நியாயம் செய்யலையே, எனக்கு நியாயம் கிடைக்கலையே, இப்படியெல்லாம் எனக்கு அநீதி செய்கிறாங்களே, எனக்கு தீங்கு செய்கிறாங்களே, என்கிட்ட நல்ல உதவியை வாங்கிட்டு எனக்கு பின்னால இருந்து என் முதுகுல குத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரே இவங்களை நியாயம் விசாரிக்க மாட்டீரா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு என் தேவன் இன்றைக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18:7-8 படி சீக்கிரத்திலே தேவன் நியாயம் செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, தேவ சமூகத்துல காத்துருங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்ம நந்தியோடு ஸ்துதிக்கரபரபலபரபா ஷபரபலபரபா ஊரிக்கரபலபரபலபரபா தீரபாக்கரபா. அப்பா, இந்த நாளிலே மனம் உடைந்து வந்திருக்கிற அநேகர் உண்டு ஏசப்பா. இதை யூடியூப்ல பார்க்கிற அநேக பிள்ளைகள், அப்பா, எங்களுக்கு நியாயம் கிடைக்கலையே, அநீதி நிறைந்த இந்த உலகத்துல எங்களுக்கு நியாயம் இல்லையே, எங்களுக்கு யார் நியாயம் செய்வார் என்று சொல்லி கூட அப்பா தகப்பனை கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஐ கம் அண்ட் ஷில் பி ஹோதனாய் லட்சபுலகதனாய் ஓ ரபா லபா கரபா தீபா ரபா கரபா. என் தேவன் பெரியவர், என் தேவன் அற்புதர், அதிசயமான காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வறுமைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். கடன் கொடுத்தவங்க அப்பா பிள்ளைகள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது கூனி குறுகி நின்று கொண்டு இருக்கிறார்கள், இந்த சூழ்நிலை மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.